கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நாடுகளில் கடந்து வந்திருக்கிற உங்களை யாவரையும் இயேசு ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் ஜெபிக்கலாம். தேவனை, ராத்திரி வேளையிலப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நீ நல்லவராய் வல்லவராய் எங்களோடு கூட இருக்கிற தேவனே, ஆண்டவரே, இந்த நாடுகளில் கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தெய்வீக பிரசனம் ஓரோ மக்கள் மேல் ஊற்றப்படுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனதைகளை மாற்ற, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை பலப்படுத்த, எங்களை வழி நடத்த நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று நம்பிக்கை வைக்கிறேன். தேவனே, ராத்திரி வேளையில் எல்லா மக்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வீக தரிசனம் உள்ள பிள்ளைகளாக இருக்க, தெய்வீக அபிஷேகம் உள்ள பிள்ளைகளாக இருக்க, தேவனை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் வரலாம் என்று நினைத்து வர முடியாது இருக்கிற சூழ்நிலைகள் உண்டு. தேவனே, இந்த நாடுகளில் அந்த தடைகளை மாற்றி எல்லா மக்களும் கடந்து வர நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் குடும்பத்தை குறித்து தியானிக்கும் போது தேவனே, தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பத்தில் அன்போட, ஐக்கியத்தோட, சமாதானத்தோட, சந்தோஷத்தோட, மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்களாக இருக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பட்டும். தெய்வீக தரிசனம் உள்ள மக்களாய் மாற்றப்படட்டும். தெய்வீக ஆசீர்வாதம் உள்ளவராய் மாற்றப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, ராத்திரி வேளையில் எங்களே அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே, எங்களை ஒப்புக் கொடுக்கிற இந்த நேரத்தில் உம்முடைய தெய்வீக பிரசனத்தால், பாதுகாப்பினால் நீ நிரப்பி வழி நடத்துதற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கப்பா நாங்கள் வசனங்கள் தியானிக்க விரும்புகிறேன். தேவனே, வசனங்கள் நாங்கள் தியானிக்கும் போது, ஜெபிக்கும் போது உம்முடைய தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா பலவீனதைகள் மாற்று, சோர்வுகள் மறையப்படட்டும். எங்களுக்கு சுற்றிலும் தெய்வீக வல்லமை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நோவாவுடைய குடும்பத்தை குறித்து இந்த நாடுகளில் தியானித்து வருகிறது. நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருந்திருக்கிறது. நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்த மகனாய் காணப்பட்டது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நோவா அப்படியே செய்தான். தனிக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தேவன் நோவாவுக்கு என்னென்ன கட்டளையிட்டோ அதெல்லாம் செய்து முடிக்கிறவனாய் நோவா காணப்பட்டது. ஆண்டவரே, என்னாலே முடியாது என்று அவன் சொல்லினது இல்லை. ஆண்டவரே, என்னால் முன்னாடி போக முடியாது, நீர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு முன்னாடி போக முடியாது என்றொன்னும் சொல்லியது இல்லை. அன்னைக்கு தேவன் சொல்லுத அவர் கீழ்ப்படிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனத்தில் சொல்லுகிறார், தனிக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவன் செய்து முடித்திருக்கிறான். அப்போ நோவாவுடைய வாழ்க்கை நமக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விஷயமாய் இருக்கிறது. நோவா தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் செய்து முடிக்கிறவராய் காண, அவன் சொல்லப்பட்ட ஓரோ காரியங்களையும் செய்து முடிக்கிறவராய் காணப்பட்டார். யாரும் நீங்களும் கர்த்தருடைய விசுவாசத்தில் இருக்கும்போது, தேவனுடைய விசுவாசத்திலே சார்ந்து இருக்கும் போது, யாரும் நீங்களும் அவருடைய கட்டளைகளுக்கு பிரியமாய் இருக்கிற மக்களாய் காணப்படும். அவர் சொல்லுத ஒரு வார்த்தைகளுக்கும் நாம் கீழ்ப்படியவங்களாய் இருக்க, நாம் அவருடைய அதை ஓரோ வார்த்தைகளும் கேட்டு அதன்படி நடக்குதவங்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவாவுடைய நாட்கள் எல்லா இடத்திலும் கொடூரமாய் இருந்திருக்கிறது என்று காணப்படும். அங்கே மக்கள் தேவனற்றவராய் காணப்பட்டது. நேற்று தினத்தில் நாம் தியானித்திருக்கிறார்,
அதை அநேகர் அதை தேவனே சார்ந்திருக்க முடியாதவங்களாய், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதவங்களாய் காணப்பட்டது. அந்த நாடுகளில் நோவா எல்லாருக்கிட்டையும் சொல்லுகிறார், தேவன் எனக்கு ஒரு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறது, தேவன் என்னோடு பேசி இருக்கிறது, இந்த உலகத்தை அவர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லும் போது மக்கள் அவரை பார்த்து இவனுக்கு ஏதோ இவன் போதையில் இருக்கிறார் என்றும், இவன் ஏதோ பைத்தியக்காரனாய் இருக்கிறார் என்றும் எல்லா மக்கள் அவரை கிண்டல் கேள்வி பண்ணதவங்களாய் காணப்பட்டிருக்கிறார். அப்போது அந்த மகனை பார்த்து, நோவாவை பார்த்து, இந்த கிழவன் எப்படி இது செய்கிறார், எப்படி இது சொல்லுகிறார், அவனுக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் சொல்லி அங்கே அந்த கிண்டல் கேள்வி பண்ணி நோவாவோடு மக்கள் பேச ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்திலும் நோவா விசுவாசத்திலே இருந்திருக்கிறது. என்னோடு கூட தேவன் பேசி இருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறது, அந்த கர்த்தர் என்னை வழி நடத்துதவராய் இருக்கிறார், அந்த தேவன் சொன்னது ஏதோ அதை நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று நோவா விசுவசித்திருந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி வேளையில் நாம் அவருடைய கட்டளைகளை, அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவராயிருக்கட்டும். அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லியால் உன்னை நிச்சயமாய் அவர் உயர்த்தி இருக்கும். அவர் உன்னை வளர வைப்பார் என்று சொல்லியால் அவர் உன்னை வளர வைக்கும். அவர் உன்னை தேசத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு வைப்பார் என்றால் அவர் நிச்சயமாய் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் நோவாவை நாம் நினைவு கூறும் போது இந்த நாடுகளிலும் தேவ வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறார். நாம் அந்த பேழைக்குள்ள ஏறி நோவாவும் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது போல இந்த நாடுகளில் நாமும் சபையாகுத அதை அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட சபைக்குள்ள நாம் ஏறப்படும். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைக்கு வெளியில் நிற்கிற அநேக மக்கள் உண்டு. கிறிஸ்துவாகுத தலையின் மேல் அதை கிறிஸ்துவாகுத தலையாகுத கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற ஒரு சபை. அதில் ஞானம் நீங்களும் வெளியிலே இருந்தவங்களாய் இருந்திருக்கிறது. இந்த நாடுகளில் நம்மை விசுவாசத்துக்குள்ள தேவன் கொண்டு வந்திருக்கிறது. இந்த விசுவாசத்தில் நிலைநிற்கும் போது நாம் அந்த அன்னைக்கு நோவாவுடைய நாட்களில் நடந்தது போல இந்த நாட்களிலும் வருத நாடுகளில் நடக்க போகுது என்று தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதி பயங்கரமான நாட்கள் வரப்போகுது. இன்னைக்கே நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் சமாதானம் இல்லை. அநேக இடங்களில் யுத்தங்களும் கெடுதிகளும் பிரச்சனைகளுமாய் மனிதன் போய்கொண்டிருக்கிறது. சில இடங்களில் புது புது வைரசுகள் வர ஆரம்பித்திருக்கிறது. நம்ம கேள்விப்படாத நிலையில் உள்ள வைரசுகள் எழும்பி வருகிறது. சில இடங்களில் மனிதனுக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. இந்த உலகம் ஒரு அழிவிலேக்கு போய்கொண்டிருக்கிறது. விசுவாசத்தில் இருக்கிற யாரும் நீங்களும் இந்த உலகத்தில் ஆயிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறவங்களாய் காணப்படும். அவங்களை தேவனுக்குள்ள பலப்படுத்துதவங்களாய் காணப்படும். அந்த மக்களும் கிறிஸ்துவே அறிவை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமுள்ளவராய் இருக்க நாம் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லப்படும். அன்னைக்கு சொல்லி இருக்கிறார், தண்ணீராலே நான் இந்த உலகத்தை அழிக்கும். இந்த நாடுகளில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகம் முழுவதும் தீயாலே எரிக்கப்படுத ஒரு சூழ்நிலை வேணும். நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் ஓரோ நாளும் நமக்கு வாழ முடியாத அளவில் அதிபயங்கரமான சூடு, அதிபயங்கரமான ஒரு நிலைமை நம்முடைய இந்த உலகத்தில் கடந்து வருகிறது. மக்கள் இனி என்ன செய்யும் என்று சொல்லி கவலையோடு இருக்கிறது.
இந்த உலகம் ஒரு அழிவிலேக்கு போய்கொண்டிருக்கிறது என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த நாடுகளிலும் நாம் சந்தோஷத்தோடு குடிக்கிறார், சாப்பிடுகிறார், நாம் நல்லபடி இருக்கிறார், எல்லாம் செய்யும் போதும் தேவனை மறந்து விடார். தேவனுடைய கட்டளைகளின் மேல் நம்பிக்கை உள்ளவராயிருந்து தேவன் நோவாவை பாதுகாத்தது போல என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவர் என்று நாம் விசுவசிக்கிறோம். மனிதர்கள் நம்மை விடுதலுக்குள்ளே கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று நடக்கும் போது எல்லாரும் அவங்களோட உயிரை காப்பாற்றுவதற்காக தான் பார்க்கும். ஏதோ ஒன்று நடக்கும் போது நமக்கு எப்படி முன்னாடி போகலாம், நமக்கு எப்படி உயிரை தப்பிக்கலாம் என்றுதான் அநேகர் நினைக்கும். இயேசு அப்படி செய்தவர் அல்ல. இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். அவர் நம்மை நேசித்தவர். அந்த இயேசுவிலூടെ நாம் பிதாவினிடத்தில் கடந்து செல்ல முடிகிறவர் என்று, நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடிகிறவர் என்று நாம் விசுவசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா சொல்லுகிறார், தேவன் சொன்னபடியே நான் எல்லாம் செய்து முடித்தது. தேவன் கட்டளையிட்டபடியே நான் எல்லாம் செய்து முடித்திருக்கிறது. இனி அவர் சொல்லுத வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் இந்த பேழைக்குள்ள வருமோ அவங்க ரட்சிக்கப்படுவார். இன்னைக்கு இயேசு நமக்காக ஒரு வழியை திறந்து இருக்குது. யாரெல்லாம் இந்த இயேசுவை நம்புதோ அவங்க ரட்சிக்கப்படுவார், அவங்க விடுதலைக்குள்ள வருவார். அவங்க தேசத்தில் ஒரு அழிவுக்குள்ளே அல்ல, இனியும் நித்திய ஜீவங்களுக்கு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இந்த உலகம் தராத ஒரு சமாதானம் இயேசு நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா எல்லா மனிதரோடும் சொல்லுகிறார், இதா ஒரு அழிவு வரப்போகிறது, இதா இனி இந்த உலகத்தில் தண்ணீரால் ஒரு பாதிப்பு வரப்போகிறது, வெள்ளம் பயங்கரமாய் வரப்போகிறது என்றெல்லாம் சொல்லும் போது மக்கள் நம்பியதில்லை. இன்னைக்கு இயேசு இறங்கி வந்து சொல்லினாலும் கூட நம்ம விசுவாசிகள் நம்ப மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க உலகத்திலே விஷயங்களை நம்புகிறார். இந்த உலகத்தில் அவரை என்ன சொல்லியாலும் நம்பிக்கை வைக்க நமக்கு தெரியும். கடையில் இருந்து வாங்குற ஜூஸ், அந்த ஜூஸ் கலரா இருக்கும். நமக்கு ஒரு நம்பிக்கை, நல்லா இருக்குது, இது குடிச்சா நல்லா இருக்கும். பட் நமக்கு தெரியும் அது கெமிக்கலா இருக்குது, அதுல ஏதோ கலர் போட்டிருக்கு, அது கலர் போட்டதுனாலதான் அது அழகா இருக்குது என்றெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் நாம் அது விசுவசிக்கிறது இல்லை. நம்ம நம்புகிறார் இது நல்லா இருக்குது. காரணம், நம்ம கண்ணுக்கு மேல் எப்போதும் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டி காட்டி நம்மளை அதுக்குள்ள தள்ளி விட்டு கொண்டிருக்கிற ஒரு மனித மக்கள். அப்போ ஜனத்தை அழிவிலேக்கு கொண்டு போகும் போதும் ஜனம் அதை நம்புறதில்லை. நாங்க இது குடிச்சு நம்ம உடம்பை கெடுத்தி நம்ம சீக்கிரத்தில் அழிஞ்சு போகிறார் என்று அவங்களுக்கு தெரியாமலே அவங்க குடித்து கொண்டிருக்கிறது. ஜூஸ் தானே, நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, அழகா இருக்குது என்று சொல்லி நம்ம அதை நம்புகிறோம். பட் நமக்கு அதுல ஆழமான விஷயத்தை நமக்கு தெரியும். இது கரெக்டானதல்ல, இது சரியுள்ளதல்ல, இது தேவனால் படைக்கப்பட்டதல்ல, இது மனிதனுக்கு உள்ளதல்ல, இது மனிதனுடைய சரீரத்தை கெடுத்துகிறார் என்றெல்லாம் நமக்கு தெரியும். தெரிந்தும் நாம் இந்த நாடுகளில் நம்மை அழித்து கொண்டிருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் எப்போதும் ஒரு பொய்யானதுக்கு பின்னாலே சீக்கிரத்தில் கடந்து செல்லும். பொய்க்கு பின்னாலே சீக்கிரமாய் கடந்து செல்லும். எங்க பார்த்தாலும் அதை நாம் கண்ணாலே பார்த்து அழகாயிருக்கிறார் என்று தெரிந்து அதில் நாம் விழுந்து விடுத மக்களாய் காணப்படும். நோவா அவ்வளோ சொல்லுகிறார், தேவன் பேசி இருக்கிறார் என்று சொல்லும் போது இந்த கேட்ட மக்கள் எல்லாம் அவனை கிண்டல் கேள்வி பண்ணது. தேவன் இந்த நாளில் பேசுவான், தேவன் இந்த மாதிரி எல்லாம் பேசுவான், தேவன் இப்படி எல்லாம் அழிக்குமா, தேவன் அது செய்யுமா, தேவன் இது செய்யுமா,
நம்ம எல்லாம் உலகத்தில் நல்லவராய் இருக்கிறார், நம்ம அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார், நல்ல மனிதர்கள் பேசி இருக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நல்லதுக்கு பின்னாலே கடந்து செல்ல விரும்புவதில்லை. நம்முடைய உயிரை தப்பிக்க நாம் வழியை பார்க்குறது இல்லை. ஏதோ கண்ணாலே பார்வையில் நல்லா தெரியுத மாதிரி, நம்ம இப்ப சொல்லிய மாதிரி ஜூஸ் சொல்லியது மாதிரி அநேக ஜூஸுகள் இருக்குது. இதெல்லாம் உடம்பை கெடுத்தது என்று தெரிந்தாலும் நம்ம அதை நம்புகிறார், நல்லதுதான், நமக்கு குடிக்கலாம், பிரச்சனை இல்லை என்று சொல்லி நம்ம அதுக்கு பின்னாலே அலைகிறது. இதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலப்பட்டு முன்னாடி போக முடியாது நாம் காணப்படுது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம் என்று நினைக்கும், சும்மாவே ஒரு பேருக்காக இருக்குது எத்தனையோ கிறிஸ்தவர்கள். சும்மாவே தேவனை நம்புகிறார் 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 என்று வாயாலே சொல்லுகிறார், உள்ளத்தில் இருந்து வரமாட்டேன். அந்த மாதிரி இருக்குது எத்தனையோ பேர். சில இடத்துல எல்லாம் பார்த்தால் கிறிஸ்தவராக இருக்கும், பட் அவங்கள வீடுக்குள்ள போய் பார்த்தா அவங்களுக்கு மீதி உள்ள நிலையில் தான் இருக்கிறார். வீடுக்குள்ள எந்த கிறிஸ்தவராக இருக்குதுன்னு ஒரு காரியம் அங்க பார்க்க முடியாது. அப்போ இதே மாதிரி உள்ள நம்பிக்கையான ஒரு தேவன் இருக்கும் போது, கர்த்தர் நமக்காக இருக்கும் போது, நமக்காக யாவற்றையும் செய்த தேவன் இருக்கும் போது, அதை நம்பாமல், அதை விசுவாசிக்காமல் நாம் அப்படியே திரும்பி ஓடுகிறார், நாசத்திலேக்கு கடந்து செல்லுகிறார். இந்த மக்களும், அன்னைக்கு இருந்த மக்களும் தேவன் சொல்லியது நோவா சொல்லும் போது மக்கள் நம்பிக்கை வைத்ததே இல்லை. இங்க தேவன் அவரோடு 19வது வசனத்தில் சொல்லுகிறது, சகலவித மாம்சமான ஜீவங்களிலும் ஆணும் பெண்ணுமாக அவை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள் என்று சொல்லி இருக்கிறார். சகலவித மாம்சமான ஜீவிகளிலும் இருக்குத, ஆணும் பெண்ணுமாய் இருக்குத, அவைகளில் ஒன்றொன்றாய் ஒவ்வொரு ஜோடியாய் இந்த பேழைக்குள்ளே கொண்டு வரணும். எதுக்காக? அவங்களும் உன்னோடு கூட உயிரோட இருக்கிறதுக்காக என்று சொல்லி இருக்கிறார். மனிதர்களுக்கு இந்த பேழைக்குள்ள வர அனுமதி தேவன் கொடுத்திருக்கிறது. யாரெல்லாம் உள்ள வருதோ, நோவாவுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி உள்ள வருதோ அவங்களுக்கு தப்பிக்கலாம் என்று நோவா சொல்லியும், நோவாவுடைய குடும்பம், பிள்ளைகள், நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய பிள்ளைகளுடைய மனைவிகள் எல்லாம் உள்ள தப்பித்தது, உள்ளே கடந்து வந்தது. மீதி எல்லா ஜனத்துக்கும் நேரத்தை கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி இன்னைக்கும் நேரம் கொடுத்திருக்கிறது. இது கிருபையின் நேரம். நீங்க மனம் திரும்புக மனம் திரும்புக மனம் திரும்புக என்று சொல்லிட்டு இருக்கும் போது, இன்னைக்கு மனம் திரும்பாமல் உனக்கு போதித்த மாதிரி நீ நடக்கும் போது கடைசியில் வந்து எனக்கு திறக்கணும் எனக்கு திறக்கணும் என்று சொல்லியால் தேவன் உனக்கு திறக்க மாட்டேன். கடைசியில் தண்ணிக்குள்ள போய் ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று சொல்லியா முடியாது. கடைசியில் ஒரு வியாதி வந்து பிரச்சனையோட படுக்கையில் ஐயோ ஆண்டவரே ஏன் கைவிட்டு இருக்கிறார் என்று கேட்டா முடியாது. நம்ம இதுதான் மனிதன், இப்படிதான் இருக்கும். நல்ல ஆரோக்கியமா இருக்கும் போது தேவனுக்காக முன்னாடி வர மாட்டேன். ஏதோ வியாதி வந்து படுக்கையில் போய் கஷ்டமாய் இருந்து ஐயோ எழும்ப முடியுது இல்லையே என்று சொல்லும் போது கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கும். தேவனை என்ன விடுவிக்குங்க என்ன விடுவிக்குங்க என்று சொல்லும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு போதித்த மாதிரி கடந்து செல்லும். இப்படி அல்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கைகள். குடும்பம் என்று சொல்லும் போது மனைவி கணவன், ஹஸ்பண்டும் வைஃபும் அன்போட ஐக்கியத்தோட சமாதானத்தோட இருக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கணும். இந்த நாடுகளில் பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியவங்களாய் காணப்படும். குடும்பத்தில் நோவா ஒரு வார்த்தையை சொல்லும் போதே அதை கீழ்ப்படிந்த அவங்களுடைய பிள்ளைகள். ஞான் பேழையை உருவாக்குறான், அந்த பேழையை உருவாக்குறான்.
அதில் எல்லாரும் ஏறுங்கள் என்று சொல்லும் போது சொந்தம் வீட்டுக்குள்ளே இருந்த மக்கள், ஆமா உன்னுடைய வார்த்தைக்கு நான் நம்புகிறேன் என்று சொல்லி அவனுக்கு பின்னாலே கடந்து சென்றிருக்கிறார். ஏனென்றால் அந்த நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த மகன். அப்படி சஞ்சரித்து கொண்டிருக்கிறவன் தேவனோடு கூட இருக்கிறவன் என்று அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியுது, மனைவிக்கு தெரியுது, பிள்ளைகளோட மனைவிக்கும் தெரியுது. அவங்கள் நோவாவுடைய வார்த்தையை கேட்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்கும்? ஒரு ஜெபம் பண்ணலாம் என்று சொல்லும் போது பிள்ளைகள் வரமாட்டேன். கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம் என்று சொல்லும் போது மனைவி வரமாட்டேன். நமக்கு கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம் என்று கணவனோடு சொல்லும் போது கணவன் இங்க வலிக்கிறார், அங்க வலிக்கிறார், எனக்கு உட்கார முடியாது என்று சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய குடும்பங்களில் காணப்படுது. இன்னைக்கு எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது, எல்லா நன்மைகளும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது, எல்லா ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது. நாம் மறந்துவிட்டு தூரமாய் போகிறவங்களாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நோவா சொல்லிய வார்த்தை அவன் மனைவி கீழ்ப்படிந்திருக்கிறது. தேவன் என்னோடு பேசி இருக்கிறார், இந்த உலகம் அழிய போகிறார், இந்த உலகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகிறார், நீங்க எல்லாம் என்னோடு கூட நிற்க வேண்டும் என்று சொல்லும் போது அந்த நோவாவோடு கூட அந்த மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கீழ்ப்படிந்திருக்கிறவராய் காணப்பட்டது. நம்ம என்ன செய்யும்? நீ வேணும் தான் பேட உருவாக்குற, நீ வேணாம் தான் எதுவானாலும் செய், நாங்க எங்க வழிக்கு போகிறாருன்னு தான் இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் சொல்லு. அப்போ இன்னைக்கு இருக்கிற குடும்பங்களில் நோவாவுடைய மனைவி நோவாவுக்கு கீழ்ப்படிந்தது போல, நோவாவுடைய பிள்ளைகள் நோவாவுக்கு கீழ்ப்படிந்தது போல அந்த பேழைக்குள்ள இருக்க முடியாதவங்களாய் நாம் காணப்படணும். நாம் ஜெபிக்கும் போது நம்ம பிள்ளைகள் நமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உட்கார்ந்தவங்களாய் காணப்படணும். நாம் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது நம்ம பிள்ளைகளும் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து ஜெபிக்கிறவங்களாய் காணப்படணும். இல்லாத எங்கேயோ சுற்றி அலைஞ்சு எங்கேயோ ஊரு அப்படியே சுற்றிட்டு இருக்கிறவங்களாய் அல்ல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு அழிவிலேக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த நாடுகளில் கிருபை இருக்குதார், தேவனுடைய கிருபை பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் நீங்க தேவனுக்குள்ள கடந்து வருவதற்காக ஒரு வாசல் திறக்கப்பட்டு வைத்திருக்கிறது. இந்த நாடுகளில் எல்லா இடத்திலும் ஊழியக்கார் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது இந்த கடைசி நாடுகள் வந்திருக்கிறது என்று அநேக இடங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. என்றாலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. நாம் குடிக்கிறார், சாப்பிடுகிறார், ஓடுகிறார், தூங்குகிறார், வருகிறார், போகிறார், அப்படிதான் நம்ம இருக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை. ஒரு சமாதானம் இல்லாது இருக்கிற பிள்ளைகள், சமாதானம் இல்லாது இருக்கிற கணவனும் மனைவி, இப்படி இருக்கும் போது நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டவங்கள் என்று சொல்ல முடியும்? நீங்க எப்படி தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியும்? நமக்குள்ளே ஒரு மாற்றம் தேவையா இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறது. கர்த்தர் மனிதர்களை மட்டுமல்ல அழிக்க பார்த்திருந்தது, அங்கே உள்ள சகல ஜீவிகளையும் அழிக்க பார்த்திருந்தது. ஜீவன் உள்ள சகலத்தையும் அழிக்க பார்த்திருக்கிறது. அவர் புதுசாய் மனிதர்களுடைய அதை தேவனை நம்புதவங்களை முன்னாடி கொண்டு போக பார்த்தது. இந்த நாளுகளில் அப்படி அல்ல. அவர் மனிதர்களின் மேல் அன்பு செலுத்தி என்னுடைய பிள்ளைகள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவரே இந்த உலகத்தில் மனிதனாய் கடந்து வந்து இயேசு நமக்காக சிலுவையில் ஆணிகளால் அறையப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தியதினாலே இன்னைக்கு ஞானம் நீங்களும் விடுதலுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறது. இன்னைக்கும் ரட்சிப்புக்காக யாரெல்லாம் விரும்புதோ அவங்களுக்கு ரட்சிப்பு நித்தியமாய் அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே,
இன்றைக்கும் இயேசுவை நம்புத மக்களாய் இருக்கட்டும். இயேசுவை நம்புகிறார் என்று சொல்லி சமாதானம் இல்லாத காணப்படுத சூழ்நிலை இருக்கக்கூடாது. இயேசுவை நம்புத இடத்தில் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த குடும்பங்கள் செழிப்பான நிலையில் வளர்ந்து பெருகி ஆசீர்வதிக்கப்படுத ஒரு சூழ்நிலை வரும். இந்த நாடுகளில் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் ஆணும் பெண்ணுமாக எல்லா ஜீவிகளில் இருந்தும் எல்லா ஜீவங்களில் இருந்தும் ஓரோ ஜோடி அதை உயிரை தப்பிக்கிறதுக்காக, அவங்களும் உயிரோடு காக்கப்படுவதற்காக தேவன் நோவாவோடு சொல்லி இருக்கிறார், பேழையில் அவங்களையும் சேர்த்துக்கொள். 20வது வசனம் வாசிக்கும் போது, ஜாதி ஜாதியான பறவைக்கும் மிருகங்களிலும் பூமியிலே சகல ஜாதி ஜாதியாக ஊரும் பிராணிகளிலும் அவை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லா பறவைகளையும் எல்லா மிருகங்களையும் பூமியிலே சகல ஊரும் பிராணிகளையும் அவர் அந்த பேடைக்குள்ளே கொண்டு வருகிறது. ஒரு ஜோடி ஜோடியாய் அதை கொண்டு வந்திருக்கிறது. மனிதர்கள் மட்டும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததில்லை. மனிதர்கள் மட்டும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததில்லை. இந்த நாடுகளில் அநேகம் நமக்கு இருக்கிறது. அநேக மக்கள் ஜபத்துக்காக ஆர்வத்தோடு இருக்கிறது. வசனம் கேட்கிறவங்களாய் கொஞ்சம் பேர் தான் காணப்படுது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நோவா தேவன் சொன்னபடியே செய்திருக்கிறது. நோவா என்ன செய்திருக்கிறதோ அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தாரும் பிள்ளைகளும் அவங்களுடைய மனைவிகளும் அவர் செய்தபடியே, அவர் சொன்னபடியே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தவங்களாய் காணப்படுது. 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகல விதமான போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். அப்போ தேவன் ஒரு அழிவுக்குள்ளே கொண்டு போகும் போது தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனை பாதுகாக்க அவ்வளோ வல்லமையுள்ளவராய் இருந்திருக்கும் போது இன்னைக்கும் நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவர் என்று நம்பிக்கை வைக்கட்டும், முழு நம்பிக்கை உள்ளவராய் இருக்கட்டும். அப்போ அன்னைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறார், தேவன் சொல்லுகிறார், உனக்கும் அந்த பிராணிகளுக்கும் அந்த ஜீவங்களுக்கும் சாப்பிடுவதற்கான ஆகாரத்தையும் சகல விதமான போஜனத்தையும் நீ உன்னிடத்தில் சேர்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு கணவன்மார் வேலைக்கு போகிறார், ஜோலிக்கு எல்லாம் போகணும். இன்னைக்கு கணவன்மார் ஹஸ்பண்ட்மார் ஜோலிக்கு போய் அங்கே இங்கே எல்லாம் போய் கடந்து வந்து வேலைகளுக்கெல்லாம் கடந்து சென்று கடைசியில் பார்த்தா இவன் குடும்பத்தை பார்க்காதவங்களாய் காணப்படும். குடும்பத்தில் தேவையானது வாங்கி வைக்க முடியாதவங்களாய், குடும்பத்தில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாதவங்களாய், வேலைக்கு போகிறார் வருகிறார் எல்லாம் இருக்கும், குடும்பத்தில் எதுவும் இருக்காது. கர்த்தர் நோவாவுக்கு சொல்லி இருக்கிறார், நீ அந்த பேழையை சும்மாவே பேழை உருவாக்கி அப்படியே வைக்க கூடாது, உன்னுடைய கூடாரத்துக்குள்ள சாப்பிடுறதுக்கான வழி இருக்கணும். இன்னைக்கு என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் சாப்பிடுவதற்கும் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய வீட்டில் இருக்கிற ஜீவங்களுக்கும் சாப்பிடுவதற்கான வழி நீ உருவாக்கி வைக்கணும் என்று தேவன் சொல்லு. சும்மாவே காலையில் இருந்து ஜெபிச்சுட்டு இருந்துட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. சும்மாவே வேலை செய்து அப்படி இருந்து நான் வேலைக்கு போகிறார் இப்படி போகிறார் என்று சொல்லிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. உன் குடும்பத்துக்கு தேவையானது வாங்கி சேர்த்து வைத்து அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கிறவங்களாய் நாம் காணப்படும். இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறது, அங்கே தேவன் அவரோடு சொல்லுகிறார், நீங்க அவைகளுக்கு ஆகாரமாக சகலவிதமான போஜன பதார்த்தங்களும்
அந்த பேழைக்குள்ளே கொண்டு வரப்படணும் என்று சொல்லுகிறான். அப்போ கொஞ்ச நாள் அங்கே ஒரு பெரிய ஒரு அழிவு இருக்கிறது என்று நோவாவுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த நாடுகளில் ஞானம் நீங்களும் தேவனுடைய குடும்பமாய் இருக்கும் போது, நம்முடைய குடும்பம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்களாய், தேவனுக்கு பிரியமுள்ள மக்களாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். தனிக்கு கட்டளையிட்டபடியே அவன் செய்து முடித்தவராய் காணப்படுகிறான். ஞானம் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக அவர் சொல்லுத வார்த்தையை கேட்டு செய்து முடிக்கிறவங்களாய் காணப்படும். சும்மாவே சொல்லிட்டு போகிறவங்களாய் அல்ல, செய்து முடிக்கிறவங்களாய் நாம் காணப்படும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். இந்த நேரத்தில் எல்லாரும் கண்ணுகளை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரே, ராத்திரி வேளையிலப்பா நாங்கள் வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, முன்னவே நோவாவுடைய குடும்பத்தில் நீர் செய்த அற்புதங்களை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். மனிதர்கள் அழிவிலேக்கு கடந்து செல்லும் போது தேவன் அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வழியை ஆயத்தப்படுத்தி இருந்திருக்கிறது. அந்த வழி மனிதன் தெரிந்து கொள்ளாமல் அழிவிலேக்கே மனிதன் போய் கொண்டிருக்கிறது. இந்த நாடுகளில் தேவனே, நாங்கள் அழிவிலேக்கு போகுதவங்களாய் அல்ல, இந்த உலகத்தில் அழிந்து போகுதவங்களாய் அல்ல. தேவனே, உமக்கு பிரியமுள்ளவராய் இருக்க தேவனே நீர் எங்களுக்கு கிருபை செய். இன்னைக்கு ராத்திரி வேளையில் மனம் திரும்பாத யாராவது இருக்குது என்றால் மனம் திரும்பலுக்குள்ள கடந்தவர், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, இன்னிலிருந்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளிலே கீழ்ப்பட்டு முன்னாடி கடந்து செல்றவராயிருக்க நீர் எனக்கு அற்புதத்தை செய்தவர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து செல்றவராயிருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய். இந்த காலை வேளையிலிருந்து இதுவரையிலும் நீர் பாதுகாத்தீரே. இன்னைக்கு பெரிய அற்புதத்தை நீர் செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னைக்கு கடந்து வந்திருக்கிற எல்லா மக்களுடைய குடும்பங்களில் ஒரு தெய்வீக சமாதானம் இறங்கி வரட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, கணவன் மனைவி ஆசீர்வதிக்கப்பட, அந்த குடும்பங்கள் விடுதல் பெற்றுக் கொள்ளப்பட நீ கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். வேலைகளுக்காக செபிக்கிற மக்கள் உண்டு. தேவனே, வேலை வாய்ப்புகளை ஏற்ற நேரத்தில் கொடுத்து நீர் ஆசீர்வதி. இந்த நாடுகளில் வியாதியோட பலவீனதையோடு இருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவரே, வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீர் எரிச்சு மாற்றி ஒரு விடுதலை கொண்டு நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஓரோ மக்களை நீர் தொடட்டும். ஓரோ குடும்பங்களிலும் பிள்ளைகள், அதே மாதிரி அந்த குடும்பத்தில் ஆயிருக்கிற ஓரோ பெரியவங்கள் ஆசீர்வாதத்தோடு முன்னாடி கடந்து வருதவங்களாயிருக்க நீர் கிருபை செய். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தாவே, கட பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் உண்டு, சமாதானம் இல்லாத இருக்கிற மக்கள் உண்டு. தேவனே, ஒரு வழியை திறக்கும் ஆண்டவரே என்று சொல்லிட்டு இருக்கிற மக்கள் உண்டு. தேவனே, அந்த கட பிரச்சனைகளை நீர் மாற்றி கொடுத்து பெரிய ஒரு விடுதலும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிடும். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுதோ அந்த மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டாக புது வாழ்க்கை நீ கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த புது வருஷம் ஆசீர்வதிக்கப்பட்ட வருஷமாக இருக்கட்டும். அதே மாதிரி திருமண நாட்கள் கொண்டாடுற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த மக்களும் தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட அன்போடு ஐக்கியத்தோட சமாதானத்தோடு இருக்க நீர் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து நீர் ஆசீர்வதியும், நல்ல உயர்ச்சியும் வெற்றி உண்டாகுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென்.